எடுப்பதே ஒரு பெருமையாக நினைக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஆண்டு விழா சிறப்பா இருக்கு. முதல்ல என்னுடைய பேச்சு தொடங்குறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கவிதை சொல்லுவாங்க, 10 முறை விழுந்தவனை முத்தமிட்டு சொன்னாலாம் பூமி தாய், 9 முறை எழுந்தவன் அல்லவா நீ அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி இந்த ஆண்டு இந்த பள்ளியில 8ஆம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே இந்த NMMS தேர்வு என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்காலர்ஷிப் எக்ஸாம் எழுதியிருந்தாங்க. அதுல உங்க பள்ளியினுடைய தேவிகா அவர்கள் பாத்தீங்கன்னா 94 மதிப்பெண்கள். அந்த வெற்றி கோட்டுக்கு இன்னொரு 6 மதிப்பெண்கள் இருந்திருந்தா கண்டிப்பா அவங்க அந்த அச்சீவ்மெண்ட்டை வந்து செஞ்சிருப்பாங்க இல்லையா? ஸோ அவங்க அதே அந்த பொண்ணை தான் திரும்பவும் அந்த இன்ஸ்பயர் அவார்டுக்கும் செலக்ட் ஆயிருக்காங்க. ஈவன் எங்க ஸ்கூல்ல இருந்தும் ஒரு பொண்ணு செலக்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு எங்க பள்ளியின் சார்பாக ஒரு சின்ன ஒரு பரிசு, அதை எங்களுடைய 2 அதிகாரிகள் சார்பா அவங்களே கொடுப்பாங்க. இல்லைங்க மேம், நீங்க கொடுங்க மேடம். மேடம் எப்பவுமே ஜெயிச்சவங்களை விட அந்த பக்கத்துல வந்து அதை மிஸ் பண்ணவங்களுக்கு தான் அதனுடைய வழி என்னன்னு தெரியும். கண்டிப்பா அடுத்து வரக்கூடிய தேர்வுகள்ல அவங்க நிச்சயமா நல்லா செய்வாங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. அடுத்ததா ஆனந்தம்பாளையம் பள்ளியினுடைய ஆண்டு விழா. ஒரு அற்புதமான பள்ளியில உங்களுடைய மாணவர்கள் படிக்கிறாங்க அப்படிங்கறதே பெருமைதான். சென்ற ஆண்டு கூட நான் அதை தான் சொன்னேன். இந்த நிறைகுடம் தழும்பாது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா உங்களுடைய தலைமை ஆசிரியர் எந்த ஒரு அதிர்வையும் அதிர்ச்சியும் காமிக்காம எப்பவுமே ஒரே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தலைமை ஆசிரியர். அதே மாதிரி உங்களுடைய கணித பட்டதாரி ஆசிரியர் மதிப்பிற்குரிய என்னுடைய நண்பர் கிருஷ்ணமூர்த்தி, அவர் தான் பாத்தீங்கன்னா எங்க ஒன்றியத்துக்கே, என் ஒன்றியம் இல்ல எங்க மாவட்டத்துல நிறைய குரூப்ல அவருடைய TLM தான், அவருடைய வீடியோஸ் தான் பாஸ் ஆயிட்டு இருக்கு மேத்ஸ் பொறுத்த வரைக்கும். எல்லா நண்பர்களும் அதை பார்த்து ஆச்சரியப்படுவாங்க, எப்படி இவரால இவ்வளவு செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. TLM அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்குள்ளார அந்த கற்பித்தல் துணை கருவிகள் அப்படிங்கக்கூடிய சொல்லக்கூடிய அந்த பகுதியில தனக்கு நிகராக யாருமே இல்ல அப்படிங்கிற அளவுக்கு நிறைய செய்து மாணவர்களை வந்து அந்த கணிதத்துல மிகச்சிறப்பான ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் உங்களுக்கு கிடைச்சிருக்கிறாங்க. அதே மாதிரி நந்தகுமாரன், மேன் ஆஃப் ஆக்ஷன் சொல்வேன் நான் எப்பவுமே. நாங்களாம் ஒரு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா அவர் களத்துல இறங்கி செஞ்சு முடிச்சிருவாரு. சென்ற ஆண்டு சொன்ன மாதிரி இந்த ஆண்டு உங்களுடைய நிர்வாகம் எல்லாரும் சேர்ந்து இந்த இடத்துல அந்த ஆண்டு விழா நடத்துவதற்கான ஒரு அழகான மேடையை வந்து அமைச்சிருக்கீங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல விஷயம் உங்க பள்ளிக்கு கிடைச்சிருக்கு. இதற்கு பின்புறத்தில் இருக்கக்கூடிய உங்களுடைய நிர்வாகத்தினர் அனைவருக்கும் மனதார வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆசிரியர் இந்த நந்தகுமாரன் அவர்கள். அதே மாதிரி உங்க பள்ளியினுடைய இடைநிலை ஆசிரியர்கள் 2 பேருமே சுறுசுறுப்புக்கு பெயர் பெற்ற அந்த ஆசிரியர்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்காங்க. 10ஆவதுக்கு AI திருமதி திவ்யான்னு நினைக்கிறேன், அவங்களும் இந்த பள்ளியில பணிபுரிந்து வருகிறார்கள். எல்லாருமே ஒரு நல்ல திறமையான ஆசிரியர்களை உங்கள் பள்ளி பெற்றிருக்கிறது. இந்த மாணவர்களுக்கு நல்ல ஆசிரியர்கள் கிடைத்திருக்கிறாங்க. அதே மாதிரி உங்களுக்காக உதவி செய்ய நல்ல ஊர் பொதுமக்கள் கிடைச்சிருக்காங்க. இதை விட இதுக்கு ஒரு மணிமகுடமா எங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அதிகாரிகள். எங்களுடைய வட்டார கல்வி அலுவலர் பாத்தீங்கன்னா இதுவரை நாங்க பார்த்த வட்டார கல்வி அலுவலர்கள்ல இருந்து சற்றே வேறுபட்டு மிக வேகமா, அதாவது FLS சொல்லி ஒரு எக்ஸாம் நடத்தினாங்க. மீட்டிங்ல அப்பதான் சொல்லியிருக்காங்க கொஸ்டின் பேப்பர் தயார் பண்ணுன்னு. மேடம் மீட்டிங் நடந்துட்டு இருக்கும் போதே இடையில கிடைச்ச 5 நிமிஷம் கேப்ல வெளியில வந்து உடனே மெசேஜ் அனுப்பி கால் பண்ணி பேசி அந்த கொஸ்டின் பேப்பர் செட்டிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. மற்ற ஒன்றியங்கள் எல்லாம் 2-3 நாட்கள் கழித்து தான் அந்த வேலையை தொட்டாங்க. அப்படி ஒரு வேகம். அதே மாதிரி எப்போதுமே இல்லாத மாதிரி இந்த ஆண்டு தான் இந்த NMMS தேர்வுல வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த முயற்சியில சான்றிதழ்கள், அந்த ஆசிரியர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி ஒரு மிகப்பெரிய ஊக்கத்தை வந்து இந்த ஆண்டு கொடுத்திருக்கிறாங்க. நம்ம பள்ளியிலையும் நம்ம அந்த தேர்வுல செலக்ட் ஆயிருந்தோம்னா கண்டிப்பா அவங்க கரங்களால உங்களுக்கு அந்த சான்றிதழ் கிடைச்சிருக்கும். இந்த ஆண்டு 7ஆம் வகுப்பு படித்துக் கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தான் இதை நான் முக்கியமா சொல்றேன். எதையும் பயிற்சியும் முயற்சியும் இருந்ததுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் நம்மளால சாதிக்க முடியும். நீங்க சாதிச்சீங்கன்னா அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய பாராட்டு, நீங்க செல்லக்கூடிய இடங்களில் எல்லாம் உங்களுக்கு மரியாதை அதெல்லாம் கிடைக்கும். சோ அதை வந்து மேடம் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு அலுவலர் நமக்கு கிடைச்சிருக்காங்க. அதே மாதிரி எங்களுடைய வட்டார வளமையத்தினுடைய
தலைவர் பொறுப்பாக அந்த வேலையை பாத்தீங்கன்னா வேற எந்த ஒரு வட்டாரத்திலையும் இந்த அளவுக்கு வேகமா இந்த சமகர சிக்ஷா சார்பிலான பணிகள் வந்து நடக்கிறது இல்ல. எங்க மதிப்பிற்குரிய சுதா மேடம் பாத்தீங்கன்னா அதுல மிகப்பெரிய ஒரு வேகத்தோட செயல்பட்டு இருக்காங்க. இப்படிப்பட்டவர்கள் நம்ம ஒன்றியத்தை வந்து லீட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல நீங்க எல்லாம் படிக்கிறது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு. நான் முக்கியமா பேரண்ட்ஸ்க்கும் எஸ்எம்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் ஒரே ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். தயவு செய்து இங்க நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே பாத்தீங்கன்னா மாணவர்களுடைய சேர்க்கை நம்ம எதிர்பார்க்கிற அளவுல இல்லைங்கிறதுதான். நீங்க எல்லாம் தான் எங்களுக்கு வந்து யாருன்னா பிரச்சாரகர்கள். நீங்க வந்து இந்த பள்ளியில என்னென்ன விஷயம் நடக்குது அப்படிங்கறத உங்களுடைய சொந்தக்காரங்க கிட்ட உங்க ஊர் மக்கள்கிட்ட சொல்லி அடுத்து வரக்கூடிய ஆண்டுகள்ல சேர்க்கையை இன்னும் நல்லா அதிகப்படுத்தி கொடுத்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய எதிர்காலம் நிச்சயமாக ஒரு பொற்காலமாக இருக்கும் அப்படிங்கறத இந்த நேரத்துல நான் உறுதியோட தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு நீங்க எல்லாம் கண்டிப்பா உதவி செய்வீங்கிற நம்பிக்கையோட இங்கிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.